Hi, hello, welcome back. இது நம்ம சேனல் லிட்டரரி சக்சஸர்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா The Study of Poetry written by Mathew Arnold. இந்த வீடியோல த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்ற கிரேட் கிரிட்டிசிசம் ஒர்க் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஒர்க்கை எழுதினது மேத்யூ அர்னால்டு. ஸோ அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஒர்க் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி மேத்யூ அர்னால்ட் பத்தி அவரோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் பத்தியும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி மேத்யூ அர்னால்ட் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது மேத்யூ அர்னால்டோட ஷார்ட் பயோகிராஃபி. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்ற கிரேட் கிரிட்டிசிசம் ஒர்க் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டது. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒர்க் எதனால் வந்துச்சு, மேத்யூ அர்னால்ட் இந்த ஒர்க்கை எதுக்காண்டி எழுதினாரு, இந்த ஒர்க்கில் மேத்யூ அர்னால்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லிட்ரேச்சர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபேவரட் டாபிக்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் டாபிக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் த ஸ்டடி ஆஃப் போயட்ரி பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதோட முதல் கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்றது மேத்யூ அர்னால்ட் ஏன் எழுதினாரு அப்படின்றது தான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டர் பார்ட் ஆஃப் 19th century அப்படின்றத நம்ம விக்டோரியன் ஏஜ்னு சொல்கிறோம். மேத்யூ அர்னால்ட் விக்டோரியன் ஏஜோட கிரேட் கிரிட்டிக் அண்ட் இங்கிலீஷ் போயட் அப்படின்னு கூட சொல்கிறோம். மேத்யூ அர்னால்ட த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இவரோட ஒர்க் த எஸ்ஸே இன் கிரிட்டிசிசம். அதில் த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்றது செகண்ட் சீரீஸ். இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்றது 1888 மேத்யூ அர்னால்டோட பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்றது ஏன் நம்ம கிரேட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒர்க்கில் ஆர்ட் ஆஃப் போயட்ரி அப்படின்றதையும் ஆர்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்றதையும் பற்றி மேத்யூ அர்னால்ட் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆர்ட் ஆஃப் போயட்ரி அப்படின்னா ஒரு போயட்ரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆர்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒரு போயட்ரியை படிக்கிற ரீடர் அந்த போயட்ரியை எப்படி எவாலுவேட் பண்ணலாம், எப்படி ஜட்ஜ் பண்ணலாம், எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்தான். த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்றது போயட்ரி எப்படி இருக்கணும், போயட்ரியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும், கிரிட்டிசைஸ் பண்ணுறத எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மேத்யூ அர்னால்ட் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படின்ற ஒர்க் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மெயினாக 19th century, அதாவது விக்டோரியன் ஏஜ் அப்படின்றது ரொம்பவே அமைதியாகவும் மக்களுக்கு ஆனந்தமாகவும் இருந்த ஒரு ஏஜ் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கலோனியலிசம், சைல்ட் லேபர், இந்த மாதிரி சோஷியல், அதாவது சொசைட்டி பாதிக்கிற மாதிரி நிறையவே விஷயங்கள் 19th century, அதாவது விக்டோரியன் ஏஜில் நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ விக்டோரியன் ஏஜில் சொசைட்டி ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சு. சொசைட்டி ரெண்டாக ஸ்பிளிட் ஆனதில் அந்த இரண்டு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பர் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ். அப்பர் கிளாஸ் அப்படின்னா அரிஸ்டோக்ராட் அப்படின்னு சொல்லுவோம். அரிஸ்டோக்ராட் அப்படின்னா ஒரு நோபல், அப்படி இல்லைன்னா ஒரு ரெப்யூட்டேஷன் கொண்ட ஒரு ஃபேமிலி, அதாவது லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ணுறது, அதாவது ஆடம்பரமாக வாழ்கிற ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். லோயர் கிளாஸ் அப்படின்னா அந்த ஆடம்பரமாக வாழ்கிற அவங்களுக்காண்டி வேலை பார்க்குற ஒர்க்கிங் கிளாஸ். இந்த மாதிரி சொசைட்டி ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சு. ரெண்டாக பிரிஞ்ச சொசைட்டியோட நேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்கள் மனதளவில் ரொம்ப சின்னவங்களாகவும் பணத்தளவுலையும் அவங்களோட ஆடம்பர தளவுலையும் ரொம்ப பெரியவங்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா மக்களும் அப்படி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, அரிஸ்டோக்ராட் பீப்புள்ஸ்லாம் அப்படி ஆயிட்டாங்க. இருந்தாலும் இந்த லோயர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்குமே மாரல் வேல்யூஸ், இன்டலெக்சுவல் தாட்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே அவங்க மனசில் இல்லை. அதாவது மக்கள் அழிவு பாதையை நோக்கி போகிற மாதிரி அர்னால்டுக்கு தோணி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இங்கே அர்னால்ட் அஸ் ஒரு கல்ச்சரல் கிரிட்டிக்கா, அதாவது அர்னால்டு ஒரு கல்ச்சரல் கிரிட்டிக், ஒரு ஃபிலாசபர்,
அவரும் அதே சொசைட்டியில் வாழ்றாரு அப்படின்னும் பொழுது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அர்னால்டு என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம வாழ்ற இந்த சொசைட்டியை திருத்துறதுக்கு நம்மளால முடியும், நம்ம தான் திருத்தணும், நம்மளுக்கு திருத்துறதுக்கான வழியை கொடுக்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பொயட்ரி தான் அப்படின்றத அர்னால்டு உணர ஆரம்பிச்சாரு. அர்னால்டு ஷார்ப்பா 2 விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா அந்த சொசைட்டில உள்ள மக்களோட ஹேபிட்ஸ் வந்து எல்லாமே டீக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது நாகரிகமற்றதா மாறிடுச்சு. அதுல முக்கியமான 2 கேவலமான ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பிலிஸ்டினிசம் அண்ட் மெட்டீரியலிசம். பிலிஸ்டினிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் எண்ணம் கொண்டது அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு மித்தவங்களை சொரண்டி அவங்க தனக்காண்டி ஒரு ஆடம்பரமான விஷயங்களை தனக்குன்னு வச்சுக்கிற ஒரு விஷயம்தான் பிலிஸ்டினிசம். சிம்பிளா சொல்லணும்னா காலங்காலமாக பாலிட்டிஷியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் பிலிஸ்டினிசம் அப்படிங்கிறது. மெட்டீரியலிசம் அது இப்போவுமே இருக்குது. மெட்டீரியலிசம் அப்படின்றது எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் எப்படி சொல்கிறது, ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட பணமாக பார்க்குற ஒரு விஷயம் தான் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அன்பு அப்படின்ற ஒரு விஷயம், அம்மாக்கும் மகனுக்குமான அன்பு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத மறந்து அம்மா கிட்டேருந்து சொத்தை மட்டும் பிடுங்கணும்னு நினைக்கிற மகன் இருக்கிற ஒரு காலம் வந்தது இல்லையா, அதுதான் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா கலிகாலம் அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத தெளிவாக அர்னால்டு சூப்பராக சொல்லியிருக்காரு. அர்னால்டு அந்த ஒரு சொசைட்டியை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்சிவலைஸ்டு, அதாவது நாகரிகமற்ற, என்னதான் பணத்தாலையும் மனதாலையும் பெருசாக மாறியிருந்தாலும் குணம் அப்படின்ற ஒன்று அந்த சொசைட்டியில் இல்லாமல் போச்சு. அதனால் அர்னால்டு அந்த சொசைட்டியை நாகரிகமற்றவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அர்னால்டுக்கு இது அவரோட டியூட்டி, அதாவது இது அவரோட கடமை, மக்களை வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு நல்ல மக்களாக கொண்டு வரணும் அப்படின்றது அப்படின்னு அவர் தோள் மேலே அவரே பாரத்தை ஏற்றிக்கிட்டாரு. அப்படி அவர் ஏற்றிக்கிட்ட பாரத்தை குறைக்க வந்த ஒரு விஷயம்தான் பொயட்ரி. ஸோ அவர் எழுதின பொயட்ரி எல்லாத்துலேயுமே ஹை மாரல் வேல்யூஸையும் ஹை சீரியஸ்னஸையும் அவரால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களையும் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அர்னால்டை பொறுத்தவரைக்கு பொயட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையும் மாற்ற வல்லது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஒர்க்கில் அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பாரு, பொயட்ரி இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு. அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் பொயட்ரின்ற ஒரு விஷயம் மக்களையும் மனிதனையும் மாற்றுது. அதாவது பொயட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனாகவும் மனிதனோட சிந்தனைகளை மேலோங்க செய்வதாகவும் மனிதனோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயமாகவும் மனிதனை மனுஷனா பார்க்குற ஒரு விஷயமாகவும் பொயட்ரி மக்களை மனுஷனையும் மாற்றுது அப்படின்னு அர்னால்டு நினைச்சாரு. அர்னால்டு ஒரு 4 விஷயத்த சொல்றாரு. அதாவது தற்போதைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, இந்த உலகத்தில் இதெல்லாம் பெருசுடா அப்படின்னு யோசிப்போம்ல, எப்படி பணத்தை ஒரு விஷயமா நினைக்கிறோம், அது மாதிரி இந்த உலகத்தில் வெவ்வேறு 4 விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பொயட்ரியோட கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரிலீஜியன், அடுத்து ஃபிலாசபி, அடுத்து சயின்ஸ், அடுத்து தியாலஜி. ரிலீஜியன் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தெரியும், உலகமே பரவி கிடக்கிற ஒரு விஷயம் ரிலீஜியன், மதம். ஃபிலாசபி உலகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம்னு நினைக்கிறது ஃபிலாசபி. சயின்ஸ் சொன்ன மாதிரி தான், ஃபிலாசபி எப்படி ஒரு மர்மம் முடிச்சோ அதே மாதிரி சயின்ஸும் ஒரு மர்மம் முடிச்சு தான். இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதே சயின்ஸ் தான். தியாலஜி இந்த உலகம், இந்த சயின்ஸ், இந்த ஃபிலாசபி, இந்த ரிலீஜன், இது எல்லாத்தையும் கடந்தவை ஒரு உணர்வு, கடவுளோட சேர்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்புக்கான ஒரு உணர்வு அப்படின்றதான் தியாலஜி. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டடி ஆஃப் டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 விஷயமுமே நம்ம சொல்லும்போது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அர்னால்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 விஷயத்தை காட்டிலும் என் பொயட்ரி தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பொயட்ரி அப்படிங்கிறது இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு அர்னால்டு சொல்கிறாரு. இந்த பொயட்ரியால் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும், மாரல் வேல்யூஸை மக்களுக்கிடையே செலுத்த முடியும். இந்த பொயட்ரியால் மதம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியும், நாகரிகம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியும், எது உண்மை அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியும், படிப்பு அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்ல முடியும். ஸோ இந்த 4 விஷயத்துலையும் அடங்குற ஒரு விஷயம் பொயட்ரி. இந்த 4 விஷயத்தை விட பெருசானது என் பொயட்ரி அப்படின்றத சொல்கிறாரு. அர்னால்டு இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரி, அதாவது லேட்டர் பார்ட் ஆஃப் 19th century 2ஆக ஸ்பிளிட் ஆச்சு, மக்கள்லாம் ரொம்ப
எப்படி சொல்கிறது, ரொம்ப டீக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் வளர்ந்துச்சே தவிர்த்து அவங்களோட மனசும் குணமும் வளரலை அப்படின்னு சொன்னால் அந்த சொசைட்டியை நம்ம அர்னால்ட் 2 கொஷின்ஸ் கேட்குறாரு. நம்ம அர்னால்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள், அதாவது அப்போ வாழ்ந்த மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்குற தன்மை சுத்தமாக காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அர்னால்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரியை பார்த்து இதில் கேள்வியும் கேட்குறாரு, உங்களால் எது குட் எது பேட் அப்படின்னு உடனே சொல்ல முடியுமா, பிரித்து அறிகிற பகுத்தறிவு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு இது ஒன்று தான். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு மனிதனால் மட்டும்தான் பகுத்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த அறிவே சொசைட்டியில் மக்கள் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அர்னால்டால் தாங்க முடியல. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் போக்குறதுக்காண்டி பொயட்ரியை ஒரு என்லைட்டன்மெண்ட்டாக, அதாவது ஒரு ஞானமாக, ஒரு கனி மாதிரி, சிம்பிளாக சொல்லணும்னா ஞான பழம் மாதிரி பொயட்ரியை அர்னால்ட் யூஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல அர்னால்ட் பொயட்ரியை ஒரு ப்ரொபகேண்டாவாக யூஸ் பண்ணியிருக்காரு. அர்னால்டுக்கு சயின்ஸ் மேலே பெரிதளவுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதனால் பொயட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் மக்களிடையே நல்ல விஷயங்களை போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. அப்படி எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு தான் த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் ஒர்க். ஓகே, த ஸ்டடி ஆஃப் பொயட்ரின்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம். இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் அப்படியே மாங்கு கொடுத்தாச்சு. சரி, அதில் இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷனில் சொல்லும் போதே நான் பொயட்ரி அப்படின்ற விஷயத்த அர்னால்ட் 4 விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த 4 விஷயம் ரிலீஜியன், ஃபிலாசபி, சயின்ஸ், தியாலஜி. ரிலீஜியன் மதம், ஃபிலாசபி தத்துவம், சயின்ஸ் விஞ்ஞானம் அறிவியல், தியாலஜி ஸ்டடி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அதாவது பக்தியை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த 4 விஷயத்தையும் அர்னால்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார்லட்டானிசம் அப்படின்னு சொல்கிறாரு. சார்லட்டானிசம் அப்படின்னா ஃபேக்குன்னு அர்த்தம். அர்னால்ட் இந்த 4 விஷயத்தையும் பொய் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்கிறேன்ட்டு அர்னால்டு இதை போய் 4 பொய்ன்னு சொல்கிறாரு, இது இல்லாமல் உலகம் இயங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலை, அர்னால்டு சொல்கிறாரு. இந்த ஏன் சார்லட்டானிசம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த 19th செஞ்சுரியில் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த சார்லட்டானிசம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா மதம் அப்படிங்கிறத பொய் அப்படின்னு அவர் சொல்லலை. மதம் அப்படின்ற ஒரு உண்மையான உன்னதமான விஷயத்த மக்கள் பொய்யா மாற்றிட்டு வராங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. மதம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு பொய்யா திரியிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அர்னால்ட் சொல்றாரு. அப்ப அவரை பொறுத்தவரைக்கு மதம் அப்படின்றது ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் விஷயம் பிலாசபி. அர்னால்ட் ஒரு பிலாசபர், எப்படி பிலாசபியை பொய்ன்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? பிலாசபி அவர் பொய்ன்னு சொல்லல. பிலாசபியில, அதாவது பிலாசபி நம்ம சொல்லுவோம்ல, எப்பயுமே அனுபவிக்கணும், ஒரு தத்துவத்தை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, பிலாசபி அப்படின்றது நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெட்டோரிக்கல் கொஸ்டினை கொடுக்குது. அதாவது ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குது. பிலாசபி கொடுத்த கொஸ்டினை பிலாசபியாலே சால்வ் பண்ண முடியல, அப்போ பிலாசபி ஒரு ஃபேக் தானே அப்படின்னு அர்னால்ட் சொல்றாரு. அடுத்து சயின்ஸ். அர்னால்டுக்கு சயின்ஸ் மேலே பெருசாக ஒரு நம்பிக்கை அப்படின்றது கிடையாது. ஆனால் அர்னால்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை அது இல்லாமல் இயங்கவே முடியாது அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேக்கான சர்க்கம்ஸ்டன்ஸை, அதாவது சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சயின்ஸ் அப்படின்றது ஒரு வகையில் ஃபேக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. தியாலஜி. சரி, இவ்வளோ சொல்லிட்ட. தியாலஜி அப்படின்ற விஷயம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு புனிதம், அதாவது ஸ்டடி ஆஃப் டிவைன், ஸ்டடி ஆஃப் ஸ்பிரிச்சுவல், இதில் என்ன பொய் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்னால்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டடியை பொய்ன்னு சொல்லலை. அந்த அதாவது அவர் ஒரு நாத்திகவாதியும் கிடையாது, கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வரல. அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டடி ஆஃப் தியாலஜியை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் எதுக்கு கடவுளுக்கு உருவம் கொடுக்குறீங்க? அப்போ தியாலஜி அப்படின்றதும் ஒரு பொய் தானே. அப்போ இந்த 4ம் பொய்யா நிற்கிற இடத்துல என்னோட பொயட்ரி மட்டும் உண்மைத்தன்மை, நிலையாமை, அதாவது எப்போயுமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு விஷயமா என் பொயட்ரி மட்டும் இருக்குது அப்படின்னும் பொழுது பொயட்ரி தானே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல அர்னால்ட் பொயட்ரியை ஒரு இம்மார்டல் திங்காகவும் ஒரு வெப்பனாகவும் சொல்கிறாரு. வெப்பன் அப்படின்னா எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நல்ல மனிதனை மேலோனா, அதாவது இறைவனுக்கு சமமாக மாற்றக்கூடிய ஒரு பவர் பொயட்ரிக்கு இருக்குது அப்படின்னு அர்னால்ட் நம்புறாரு. அதே மாதிரி ஒரு தீய வழியில் போகிற ஒருத்தனை கூட நல்ல வழிக்கு பொயட்ரியால் மாற்ற முடியும் அப்படின்னு அர்னால்ட் நினைக்கிறாரு. பொயட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனோட ஸ்டேட்டஸை உயர்த்துது அப்படின்னு சொல்கிறாரு. பொயட்ரி அப்படின்றது ஸ்பிரிச்சுவலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் ஒரு மனிதனுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஒர்க்கோட ஸ்டார்டிங்கில் பொயட்ரி இஸ் த கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு அர்னால்ட் சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொயட்ரி அப்படின்றது
ஒரு லைஃப்பை எப்படி வாழணும்னு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பொயட்ரி அப்படிங்கிறது ஒரு கெட்டுப்போன மனுஷனுக்கு கூட புது வாழ்க்கையாக புதுப்பிச்சு தர்றது அளவுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ அர்னால்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பொயட்ரி அப்படின்றது இவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னும் பொழுது இதில் ஹை ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் ஹை சீரியஸ்னஸும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது ஒரு ஹை வேல்யூ இருக்கணும், அதில் ஹை சீரியஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொயட்ரியை நல்லபடியாக எவாலுவேட்டும் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் அர்னால்டு பொயட்ரியை பற்றி என்ன சொன்னார், பொயட்ரி அப்படின்னா அர்னால்டுக்கு என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போது கிரிட்டிசிசம் அப்படின்றத பற்றி அர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அர்னால்டு கிரிட்டிசிசம் அப்படின்ற விஷயத்த ஒரு பெரிய எவாலுவேஷனாகவும் பெரிய பரிசாகவும் சொல்கிறாரு. அர்னால்டு ஒரு ரீடர் ஒரு பொயட்ரியை படிச்சுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் கொடுக்காம நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரைட்டருக்கு எழுதுகிற எல்லாமே கரெக்டு, அப்போ நம்ம என்ன எழுதினாலும் எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு தான் வரும். ஸோ அவரோட மைனஸை நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்து அந்த தவறை பண்ணாமல் இருப்பார். அப்படின்றனால நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நெகட்டிவையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு படிக்கும்போது நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது யார் மனதையும் புண்படுத்தாமல் அவங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை அல்லது அவங்களுக்கு சொல்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படியா இருக்கணும். ஸோ நீங்கள் என்னதான் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அவங்களுக்கு மனசு புண்படாமல் இருக்கிற அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அர்னால்ட் சொல்கிறாரு. இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்ணுறாரு. அர்னால்ட் ரீடர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஒரு போயமை நல்லபடியாக படித்து அதை கேர்ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணணும். எப்பயுமே வெளிப்புறத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எப்போயுமே கிரிட்டிசிசம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கிரிட்டிசிசமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்னால்ட் சொல்கிறாரு. கிரிட்டிசிசம், அதாவது ஒரு பொயட்ரியை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்பவே பெரிய விஷயம். அதை எவாலுவேட் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். அதை ஜட்ஜ் பண்ணி மித்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அர்னால்ட் இதுக்காண்டி 2 விஷயத்த ரீடர்ஸ்க்கு சொல்கிறாரு. இந்த 2 விஷயத்தையும் ரீடர்ஸான நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி அண்ட் பர்சனல் ஃபேலசி. ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி என்ன, இது புதுசாக இருக்குது, புது டேர்ம்ஸ்லாம் நிறையா வருது. ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி அப்படின்றது ஒரு ரீடர் ஒரு போயட்டோட போயம் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரைடனோட ஒரு போயம் எடுத்து படிக்கிறேன். அந்த போயம் வந்து எனக்கு ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்டெலெக்சுவலாக அவரோட போயம் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் பொழுது ஓகே, அப்போ இவரோட போயம் எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு அடுத்து ஒரு போயம் படிக்கும்போது நானாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவரோட அந்த போயம் நல்லா இருந்துச்சு அப்போ இந்த போயமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா என்னதான் பெஸ்ட்டான ரைட்டராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில ஒர்க்ஸ் நல்லா இல்லாமல் வரலாம், ஒரு சில ஒர்க்ஸில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. யானைக்கும் அடிசிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசில் வச்சுட்டு தான் ஒவ்வொரு கிரிட்டிசமும் பண்ணணும். ஸோ அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரி, அவங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எல்லா ஒர்க்கையும் பெஸ்ட்டாக தான் எழுதுவாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணால் அது பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பர்சனல் ஃபேலசி. பர்சனல் ஃபேலசி, ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி ஓகே, அது என்ன பர்சனல் ஃபேலசி? இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, ட்ரைடனோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட எல்லா ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்டெலெக்சுவலாக இருக்குது அப்படின் பொழுது எனக்கு மட்டும் அது பிடிச்சிருக்கு அப்படின்ற வகையில் நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. இவரோட இது வந்து எனக்கு இப்படி புரியுது அப்படி புரியுது அப்படின்னு நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன்னா அதுதான் பர்சனல் ஃபேலசி. இந்த ஒர்க் எனக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ அதே மாதிரி எல்லாருக்கும் புரியணும்னு நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒரு ஒர்க்கை, ஒரு பொயட் எழுதின அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அது மித்தவங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அதை கரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட கிரிட்டிசிசம் மூலமாக அந்த ஒர்க்கில் என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பெஸ்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அ போயம் அப்படின்றது கூட ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சனல் ஃபேலசி அப்படின்றது ஒரு கிரிட்டிசிசமில் இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு அந்த ஒர்க்கை பற்றி பெருசாக ஒரு விஷயமும் வெளியே தெரியாது. உன்னோட பர்சனல் லைக்ஸை திணிக்கிறது பேர் கிரிட்டிசிசம் கிடையாது அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. பர்சனல் திங்கை கிரிட்டிசிசமில் திணிச்சா அது பேர் தான் பர்சனல் ஃபேலசி. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி இருக்கக்கூடாது, பர்சனல் ஃபேலசி இருக்கக்கூடாது. சரி, ஒரு கிரிட்டிசிசம்னா எப்படி தான் இருக்கணும், என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம அர்னால்ட் இந்த 2 வேயையும் நீங்கள் தடுத்தீங்க.
பெஸ்ட் கிரிட்டிசிசம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு வேயும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு அர்னால்டு வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா டச் ஸ்டோன் மெத்தட். டச் ஸ்டோன் மெத்தட் என்ன? டச் ஸ்டோன் மெத்தட் இது ஒரு இருக்கிறதுல ஈஸியான மெத்தட். அர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொயட்ரி வச்சுருக்கீங்க, அதாவது அந்த பொயட்ரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பொயட்ரியை வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பொயட்ரி வந்து என்ன தீம், என்ன ஜானர் அப்படின்னு பார்க்கணும். அது என்ன ஜானர், அதுக்கான சேம் ஃபீல்டில் உள்ள ஒரு கிரேட் பொயட்டோட போயமையும் இவங்களோட, அதாவது நீங்கள் படிக்கிற அந்த போயமையும் வச்சு கம்பேர் பண்ணணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவுக்கு வரணும். ஓகே, இது இவ்வளோ மெஷர்மெண்ட், இவ்வளோ மேட்ரு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவாக வரணும். அந்த தெளிவாக வந்த பின்னாடி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுற மெத்தட் தான் டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு அர்னால்டு சொல்கிறாரு. அர்னால்டு டச் ஸ்டோன் மெத்தட்னு சொல்லிட்டாரு. சரி, போயட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சொல்கிறது, யார் இந்த கிரேட் போயட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அர்னால்டை பொறுத்தளவுக்கு ஹோமர், விர்ஜில், டான்டே, மில்டன், ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாருமே பெஸ்ட் போயட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் காரணம் உண்டு. ஒரு பெஸ்ட் போயம் அப்படின்றதுக்கு பெஸ்ட் சீரியஸ்னஸ், அதாவது ஹை டிகிரி ஆஃப் சீரியஸ்னஸும் ஹை டிகிரி ஆஃப் ட்ரூத்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், அதாவது அரிஸ்டாட்டிலை பொறுத்தளவுக்கு ஒரு போயம், ஒரு நல்ல போயம் அப்படின்றது நல்ல மேட்டர், நல்ல சப்ஜெக்ட், பெஸ்ட் ட்ரூத், நல்ல சீரியஸ்னஸ், நல்ல மாரல் வேல்யூ இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே இதை தான் நம்ம அர்னால்டு ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அர்னால்டு சொன்ன இவங்க அந்த ஹோமர், விர்ஜில், டான்டே, மில்டன், ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாரோட போயம்லையும் ஹை சீரியஸ்னஸும் ஹை டிகிரி ஆஃப் ட்ரூத்தும் இருக்கும். அதனால் இவங்க எல்லாரையும் டச் ஸ்டோன் மெத்தடில் ஒரு பொயட்டா, அதாவது அவரோட டச் ஸ்டோன் பொயட்டா அவர் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களோட போயமை ப்ரைமரி சோர்ஸாக வச்சு நீங்கள் வந்து அடுத்த போயம்ஸ் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் நியாயமான ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த போயமை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மேட்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி போயமையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அர்னால்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு போயமில் ஹை டிகிரி ஆஃப் ட்ரூத் அண்ட் ஹை டிகிரி ஆஃப் சீரியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த போயமோட மேட்டரும் சப்ஸ்டன்ஸும் தானாக ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போயம்னா என்னன்னு சொல்லிட்டாரு, ஒரு போயம் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இப்போது சில போயட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு நம்ம அர்னால்டு. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்ப்போம். அர்னால்டு நிறைய போயம்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் சில போயட்ஸையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அந்த போயட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன், போப், தாமஸ் கிரே, பர்ன்ஸ், அப்புறம் இவரோட சக போயட்ஸ், அதாவது கண்டெம்பரரி போயட்ஸ் சொல்லுவோம்ல, இவர் வாழ்ந்த அந்த காலத்தோட போயட்ஸ், நம்ம பைரன், ஷெல்லி, கீட்ஸ், வேர்ட்ஸ்வொர்த் இவங்க எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பட் இவங்க எல்லாரையும் பெஸ்ட்டு அப்படின்னு லைட்டாக அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார்ல பர்சனல் ஃபேலசி அப்படின்ற ஒரு விஷயம், தனக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் அப்படியே சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால அவங்கள பற்றி லைட்டாக மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு விட்டார். இவர் முக்கியமாக கிரிட்டிசைஸ் பண்ண சில ஆட்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாசர். சாசர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ் பொயட்ரி, அவரோட பொயட்ரி வந்து மோஸ்ட்லி சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்கும். இவர் என்னதான் கிரேட், எப்படி சொல்கிறது, நம்ம சொல்லுவோம்ல ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு சாசரை சொல்லுவோம்ல, அப்படி சொன்னாலும் கூட இவரோட பொயட்ரியில் வந்து சீரியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாரு, அதாவது கிளாசிக்ஸ் தான் அவர் ஃபாலோ பண்ணுது. அது எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட ரைமும் மீட்டரும் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலேருந்து ஃபாலோ பண்ணுது. ஆக்டேவா ரைம் வந்து இட்டாலியன் ஸ்டைலேருந்து ஃபாலோ பண்ணுது. ஈவன் சாசரை ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், மில்டன், கீட்ஸ் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலுமே ஷேக்ஸ்பியரோடதையும் மில்டனோடதுலையும் நம்ம ஹை சீரியஸ்னஸை பார்க்க முடியும். ஆனால் நம்ம சாசரோடதில் ஹை சீரியஸ்னஸை பார்க்க முடியாது. அதனால் அர்னால்டு டச் ஸ்டோன் மெத்தடில், அதாவது டச் ஸ்டோன் போயிட்டா சாசரை வைக்கல. நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியரை கிளாசிக்ஸ் ஆஃப் அவர் பொயட்னு சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியரை ஒரு கிரேட் கிங்னு சொல்கிறாரு. கிங் ஆஃப் பொயட்டிக் ரித்தம் அண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியரை தனிப்பட்ட முறையில் சுப்ரீம் பொயட்டிக் கிளாசிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம அர்னால்டு சொல்கிறாரு. அடுத்து மில்டனையும் கிளாசிக்ஸ் ஆஃப் அவர் பொயட்னு சொல்கிறாரு. அர்னால்டை பொறுத்தளவுக்கு ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தது மில்டன் தான் ஒரு கிரேட் பொயட் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட போயம்ஸில் மோஸ்ட்லி சீரியஸ்னஸ் நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே டச்சபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட ரித்தம், டிக்ஷன், ஸ்டைல்,
எல்லாமே ஹை ஆர்டர்லையும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். யார் மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா விர்ஜில், டான்டே இவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மில்டனையும் இவர் டச் ஸ்டோன் பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்டா வச்சிருக்காரு. மில்டனோட போயம்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் புனிதத்தன்மையை நிறையவே மனசுல கொண்டனால இவரோட போயம்ஸ்ல புனிதத்தன்மை உயிர் வாழுது அப்படின்னு நம்ம அர்னால்ட் சொல்றாரு. மில்டன் மோஸ்ட்லி யூதர்களோடையும் தீர்க்கதரிசிகளோடையும் இருந்தனால இவரோட போயம்ஸ்ல கிரீஸ் அண்ட் ரோம் ஹிஸ்டரியை பத்தி அதிகமாகவே பார்க்க முடியும். நம்ம அர்னால்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு லிட்ரேச்சர் கிரீக் லிட்ரேச்சர். இவர் ஸ்கூல்ல, அதாவது இவர் படிச்ச ரக்பை ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்தாரு இல்லையா, அப்ப அவர் ரோமன் கிரீஸோட ஹிஸ்டரியை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நம்ம அர்னால்டுக்கும் மில்டனுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ரோமன் கிரீஸ் ஹிஸ்டரியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. இவரோட, அதாவது மில்டனோட போயட்ரியில நம்ம எட்டர்னல் ஸ்பிரிட்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ட்ரைடன் அண்ட் போப், இவங்களை கிளாசிக்ஸ் ஆஃப் அவர் ப்ரோஸ்ன்னு சொல்றாரு. என்னடா இவங்க போயட்ரி எழுதுறவங்க ப்ரோஸ் அப்படின்ட்டு இருக்க அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம அர்னால்ட் இங்கே தான் வைக்கிறார் ட்விஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் நியோ கிளாசிஸ்ட் நம்ம சொல்லுவோம். நியோ கிளாசிக்கல் போயட்ரியோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே இன்டெலெக்சுவல் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். இவர் ஜென்யூன் போயட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ட்ரைடன் அண்ட் போப்போட போயட்ரியையும் கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்றது மூலமா ஒரு முடிவுக்கு வராரு. அப்படி வந்த முடிவு தான் கிளாசிக்ஸ் ஆஃப் அவர் ப்ரோஸ்ன்னு சொல்றாரு. சரி, ஜென்யூன் போயட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோல்ல இருந்து மனசார எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் என்ன சொல்றோம், நம்ம மனதளவில் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றது தான் ஜென்யூன் போயட்ரி. ஆனா ட்ரைடன் அண்ட் போப்போட போயட்ரி பார்த்தோம் அப்படின்னா மூளைக்கு தான் வேலை கொடுத்துருப்பாங்க. நம்ம அர்னால்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா போயட்ரி அப்படின்ற விஷயத்துல மூளைக்கான வேலையே கிடையாது ராசா, இது ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத சில ட்விஸ்டோட கலந்து கொடுக்கறது தான் போயட்ரி. ஸோ நீங்கள் போயட்ரி எழுதுனா லாய்க்கு இல்லை, நீங்கள் எழுதுறது போயட்ரியாக இருந்தாலும் நான் அதை ப்ரோஸாக தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ட்ரைடனையும் போப்பையும் கிளாசிக்ஸ் ஆஃப் அவர் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரைடனையும் போப்பையும் இப்படி ஒன்றா அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி த ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் அப்படின்னு நம்ம அர்னால்ட் எழுதின ஒரு ஒர்க்கில் ரெண்டு பேரையும் தனித்தனியாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைடனை க்ளோரியஸ் ஃபவுண்டர் அப்படின்னும் போப்பை ஸ்ப்ளெண்டிட் ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் கிரே. தாமஸ் கிரேவை ஃப்ரைலஸ்ட் ஆஃப் த கிளாசிக் இன் அவர் போயட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. தாமஸ் கிரேவை இவர் புகழ்ந்திருக்காரு. எப்படின்னு பார்த்தோம்னா இவர் பிறந்ததுலேருந்தே போயட்ரி எழுதுறதுக்காண்டி ஒரு உத்வேகத்தை கொண்டவர். அதாவது இவர் நேச்சராகவே போயட்ரி எழுதுகிற ஒரு தன்மையை கொண்ட ஒரு போயட் அப்படின்னு நம்ம அர்னால்ட் சொல்கிறாரு. என்னதான் இவர் நேச்சராகவே போயட்ரி எழுதுகிற ஒரு தன்மையை வச்சுருந்தாலும் இவரோட சரௌண்டிங்ஸ் இவரை நல்ல போயட்ரிகளை கொடுக்க விடாமையும் இவரோட சோகம் அப்படின்றது இவரை அடக்கி வச்சுக்கிட்டதாகவும் இவர் நினைக்கிறாரு. நம்ம அர்னால்ட் இவரை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைலிஸ்ட் ஆஃப் கிளாசிக்ஸ் இன் அவர் போயட்ரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலம் குறைந்த அல்லது பலவீனமான ஒரு போயட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பர்ன்ஸ், ராபர்ட் பர்ன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராபர்ட் பர்ன்ஸ் ஆர் ராபி பர்ன்ஸ் சொல்லுவோம்ல. இவர் மோஸ்ட்லி ஸ்காட்டிஷ் டயலெக்ட் பற்றி தான் எழுதுவார். ஏன்னா இவர் ஒரு ஸ்காட் போயட். இவர் இங்கிலீஷில் தான் எழுதினாலும் இங்கிலீஷில் ஸ்காட் கலந்த ஒரு சில போயட்ரி தான் இவர் எழுதுவார். ஸோ இவரை மாகாண கவிஞர் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அர்னால்டு. மாகாண கவிஞர், அதான மாகாண கவிஞர். அவரோட டைலெக்டில் தான் எழுதுவார் மோஸ்ட்லி. அதாவது ஸ்காட்டில் என்ன நடந்துச்சு, ஸ்காட்டிஷ் பீப்புளெலாம் எப்படி இருந்தாங்க, ஸ்காட்டிஷ் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த இவர் எடுத்து சொல்லுவார். இவரோட ரைட்டிங்ஸில் அப்பப்போ சீரியஸ்னஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரையும் சாசரையும் கம்பேர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா இவரோட போயட்ரியும் சாசரோட போயட்ரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாசரோட போயட்ரியில் ஹை சீரியஸ்னஸ் இருக்காது. ஆனால் ராபர்ட் பர்ன்ஸோட போயட்ரியில் அங்கங்கே சீரியஸ்னஸ் இருக்கும். ஆனாலும் அங்கங்கே இருந்தாலும் என்னால் இவரை டச் ஸ்டோன் போயட்ல ஒருத்தராக வைக்க முடியாது அப்படின்னு ஃப்ராங்கா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று கொடுத்துட்டாரு. இதுதான் நம்ம அர்னால்ட் எழுதின த ஸ்டடி ஆஃப் போயட்ரியை பற்றின ஒரு ப்ரீஃபான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்பவே எலாபரேட்டான ஒரு அக்கௌண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.